நான் உங்கள் சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகம் ஜெயபாலாஜி. இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அதிர்ஷ்டம் தரும் தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது. இதை எப்பயுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய பார்வையில் படும்படி வைக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவியை பார்வையில் படும்படி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சரஸ்வதி தேவி நமக்கு எப்பயுமே நடைமுறை வாழ்க்கையில் என்ன சொன்னோன்னா அதிகமாக யாருமே பெருசாக பார்க்கறதில்ல. அதனால் நீங்கள் என்ன சொன்னோன்னா அஸ்வதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் பேச்சியம்மன் கோவில் இருந்தால் அந்த பேச்சியம்மன் கோவிலில் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய நட்சத்திரம் நன்றாக பரிமளிக்கும், சக்தி தரும். பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அஷ்டபுஜ துர்க்கைன்னு ஒன்று இருக்குது. அந்த அஷ்டபுஜ துர்க்கையை நீங்கள் வழிபாடு பண்ணி வர வர பரணி நட்சத்திரம் சிறப்பாக மாறும். கார்த்திகை நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கும். அந்த மகாவிஷ்ணுவை வணங்க வணங்க நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சிவபெருமான் பிறை சூடிய தலையில் பிறை இருக்கிற நிலா இருக்கிற மாதிரி உள்ள அந்த சிவபெருமானை நாம் வழிபட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நடராஜரை வழிபாடு பண்ண பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராமர் சீதா பட்டாபிஷேக ராமர் படத்தை வைத்து வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. ஆயிலிய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் நாகராஜரை வைத்து வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியன் ப்ளஸ் விநாயகரை வைத்து வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆண்டாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு. உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பானது. இதெல்லாம் நீங்கள் நடைமுறையில் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்.